அல்லேலூயா. இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே அதிகாலை ஆராதனையிலே சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலே நடக்கப் போகிற காரியங்கள் விசுவாசனுடைய வாழ்க்கையிலே ரத்தின சுருக்கமாக இந்த காலை வேலை செய்தியிலே நாம் காணப்போகின்றோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 11வது வசனம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்டில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து நான் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலையிலே கர்த்தர் உங்களை ஸ்தாபிக்க போகின்றார். பூர்வ நாட்களிலே ஒரு காலத்திலே இந்த இஸ்ரவேல் மலைகளுக்கு செழிப்பு இருந்தது. வானத்திலிருந்து வர வேண்டிய பனியும் மழையும் சர்வசாதாரணமாய் பொழிய ஆரம்பித்தது. மலை என்றாலே செழிப்போடு தான் இருக்கும் என்ற அளவுக்கு அந்த மலைக்கு ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. தாவரியல்கள் அதிகமாக இருக்கிறபடியினால் பட்சிகள் வர ஆரம்பித்தது. பட்சிகள் வர ஆரம்பித்தபடியினால் ஆங்காங்கே பட்சிகளுடைய கழிவுகள் மரங்களை உண்டு பண்ணினது. மரங்கள் கனிகளை கொடுத்தது, கனிகள் பட்சிகளை ஈர்த்தது. இப்படியாக இருக்கிற பட்சத்தில் மனுஷர்கள் நிழலுக்கென்று அங்கு தங்க ஆரம்பித்தார்கள். மனுஷர்கள் வந்து போகிற இடமாய் அது காணப்பட்டது. ஒரு காலகட்டம் வருகிறது, இந்த இடத்துல விக்கிரகாராதனை காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய கோபாக்கன் அந்த இடத்திலே வருகிறது. அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று கேட்டால், பொழிந்து கொண்டிருக்கிற பனியும் மழையும் நின்று போக ஆரம்பிக்கிறது. வறட்சி அந்த மலையின் மீது காணப்பட ஆரம்பிக்கிறது. எல்லா வளமும் ஒன்றன் பின் ஒன்றாய் குலைய ஆரம்பிக்கின்றது. அதன் பிறகு எல்லா வரத்தும் நிறுத்தி போடப்படுகிறது. ரத்தின சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது அந்த மலை அவமானத்தின் சின்னமாய் காணப்படுகிறது. புறஜாதியர்கள் வசமாய் அது போகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எல்லாருடைய கண்களுக்கும் நிந்தையும் அருவருப்புமாய் அந்த மலை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம், மறுபடியும் உன்னை பூர்வ நாட்டில் நான் ஸ்தாபித்து உன் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உனக்கு உண்டாகும்படி நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். இது யாராலும் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அந்த மலை வந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். எதனால் கர்த்தர் என்று அறிந்து கொள்வோம்? எல்லாவற்றையும் தலைகீழாய் கர்த்தர் திருப்பி போட போகின்றார். அல்லேலூயா. சில பாவங்கள் நம்மை அறிந்தும் செய்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வறட்சி காணப்படுகிறது. ஒரு விதமான வறட்சி காணப்படுகிற பொழுது பொருளாதார வறட்சி மட்டுமல்ல, சரீரத்திலே சுகவீனங்கள், வாழ்க்கையிலே வந்து சேர வேண்டிய பருவத்திற்கேற்ற ஆசீர்வாதங்கள், திருமண வயதில் திருமணம் ஆகிறதில்லை, வேலைக்கு போக வேண்டிய இடத்தில் வேலைக்கு போகிறதில்லை, படிக்க வேண்டிய காலத்தில் படித்து முடிக்க முடியவில்லை, பிள்ளை பெற்றெடுக்க வேண்டிய காலத்தில் பிள்ளை பெற்றெடுக்க முடியவில்லை, பொருளீட்ட வேண்டிய காலத்தில் பொருளீட்ட முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சரீரத்திலே ஒரு அங்கவீனம் வந்து விடுகிறது. சரீரத்திலே ஒரு நிரந்தர பலவீனம் வந்து விடுகிறது. அவர்கள் பொருளாதார எல்லைக்குள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அந்த சரீரமானது ஸ்தம்பித்து காணப்படுகிறது, ஒத்துழைக்கிறது இல்லை. சிலருக்கு சரீர அளவில் போராட்டம் இருக்கும், சிலருக்கு மன அளவில் போராட்டம் இருக்கும். ஏன் எதற்கென்றெல்லாம் கேட்க முடியாது. இன்று வாழ்க்கை அப்படியே போய் கொண்டிருக்கிறது. அது முற்பிதாக்கள் வழியே வருகிற பூர்வ காலத்தின் சாபமா அல்லது இந்த சந்ததியார் செய்த சாபமா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட்டது நிமித்தம் அரைகுறை வேக்காடு இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்வார்கள்? பேய் பிசாசின் மீதும் பில்லி சுனியத்தின் மீதும் பழியை போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டு வருவார்கள். இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களும் அதற்கு செவி சாய்த்து கொண்டு, ஆமாம் என் நாட்கள் தான் இப்படி ஆனது என்றால் என் பிள்ளைகளுடைய நாட்களாவது செழித்து இருக்கட்டும் என்று சொல்லுவார்கள். நான் சொல்லுகிறது என்னவென்றால், உண்மையான உயிர் தெழுதலின் வல்லமையின் கீழ் வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே சரியான சத்தியத்திற்கும் சரியான உபதேசத்துக்கும் கீழ்ப்படிந்த ஜனங்களாய் வருகிற பொழுது நீ வாளாக்காமல் தலையாக்கப்படுவாய், நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவாய். எந்த பட்டணத்தில் வெட்கத்தை கண்டாயோ அதே பட்டணத்திலே நீ உயர்த்தப்பட போகிறாய், அதே இடத்திலே கனம் பெற போகின்றாய். அதனால் தான் ஏசாயா 61:7 சொல்லுகிறது, உன் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையான பலன் வரும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், 4 மாதங்கள் ஓடிவிட்டது, மீதி 8 மாதங்கள் இருக்கிறது. இது
மே 1ஆம் தேதி இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இனி அடுத்த ஆண்டு நான் காண்பேனோ என்ற சூழ்நிலை சிலருக்கு இருக்கும். என்னுடைய உடலிலே அன்று காணப்பட்ட ஒரு நல்ல காரியம், நல்ல செழிப்பும் சௌதரிப்பும் பொருளீட்டக்கூடிய மனுஷன் நான். இப்பொழுதோ நான் இப்படி படுத்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எதை தான் செய்ய முடியும், இன்று எதுவும் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்ற காரியம், உன் முந்தின சிறை காட்டில் உன் நற்சீர் உண்டாக செய்வேன். இன்று நான் அநேகருக்கு ஒரு காலத்தில் கொடுத்தேன், இப்பொழுது என்னால் கொடுக்க முடியவில்லை, எல்லாருடைய கண்களுக்கும் பரிதபிக்கப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் காணப்பட்டு கொண்டு சொல்லுகிறாயோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே கர்த்தவங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எந்தெந்த காரியங்கள் ஆசீர்வாதங்கள் பாவத்தினால் சூறையாடப்பட்டதோ அந்த அனைத்து காரியத்தையும் கர்த்தர் திரும்ப தருகின்றான். சாபத்தினால் சூறையாடப்பட்டதோ அவை அனைத்து காரியங்களையும் கர்த்தர் திரும்ப தந்து கொண்டு இருக்கிறான். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உன் கூடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். சில சமயத்தில் பத்திலுள்ள பையிலே போடப்பட்ட ஜனங்களை நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது. இந்த முந்தின சீர் என்பது ஒரு நல்ல நிலையில் இருக்கிறது. தேவன் நன்மையாய் படைத்ததெல்லாம் நல்லது என்று கண்டார். நன்மையாகவே கர்த்தர் மனிதனை படைத்தார். அவனோ அநேக உபாதயங்களை தேடிக்கொள்ளுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சினமே, இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் பணிக்கின்ற இடத்தில் இருக்கிற பொழுது உனக்கு நற்சீர் உண்டாகும். ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்கள் 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், அந்த மனுஷன் ஒரு மகா வறட்சியான ஒரு சூழ்நிலையிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறான். பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற பொழுது மனுஷனுடைய மனசு என்ன சொல்லும் என்றால், பிள்ளைகள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி பெற்றோருடைய கரத்திலே நல்ல பொருளாதார பலன் இருக்க வேண்டும். பொருளாதார பலம் மட்டுமல்ல, சரீரத்திலும் நல்ல பலன் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். நம்மை சுற்றிலும் ஒரு நற்சீர் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகளுக்கு அப்பொழுதுதான் ஒரு பலன் இருக்கும். பெற்றோருடைய பலவீனங்கள் பொருளாதார பலவீனமாக இருக்கட்டும், சரீர பலவீனமாக இருக்கட்டும், சமுதாய பலவீனமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பலவீனமாக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒரு பலவீனம் பெற்றோருடைய வாழ்க்கையில் காணப்பட்டால் பிள்ளைகள் மிகப்பெரிய சோர்வுக்குள்ளே காணப்பட்டு விடுவார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. இந்த இடத்துல வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். தேவ பக்தி நிறைந்த மனுஷன், நற்சாட்சி பெற்ற மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுடைய கருத்தில் என்ன இல்லை? பொருளாதாரம் இல்லை. பக்தி இருக்கிற மனுஷன், நீதிமானுடைய கருத்தில் பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அவன் எவ்வளோ பேருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கடன் வாங்கினான் வாங்கவில்லை என்பதல்ல, அன்னாட வாழ்க்கைக்கே அது ஒரு தட்டுப்பாடு நிறைந்த மனுஷனாக இருக்கிறான். உலக பிரகாரமாக இருக்கிற மனுஷன் என்ன சொல்லுவாங்க? ஏதோ தவறு நடந்திருக்கிறது, அதனால்தான் தேவன் வாதிக்கிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த நீதிமானுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பஞ்சகாலம், ஆபிரகாமுடைய நாட்கள் அல்லாமல் ஈசாக்கு ஒரு பஞ்சகாலத்தினுள்ளே கடந்து செல்லுகின்றார். எப்பொழுது வறட்சியின் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ, எல்லாம் பாவத்தினால் அல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கின்றார். நெருக்கத்தில் இருக்கிற உன்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க கர்த்தர் கிருபை பாராட்ட போகின்றார். ஆனால் அதற்கு முன்பு மனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஈசாக்கிற்கு நான் எகிப்துக்கு போய் பொருளீட்டட்டும், அந்த எகிப்தினுடைய பொருளாதாரம் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றும். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்திலே நீ போடுகிற பொருளாதார திட்டங்கள் எதுவுமே வாய்க்காது. மாறாக என்ன நடக்கும் என்றால், கர்த்தரை எதிர்பார்க்கிற திசையிலே, எதிர்பார்க்கிற தலைமைத்துவத்தின் கீழ், எதிர்பார்க்கிற இடத்திலே, கர்த்தருடைய தலைமைத்துவத்தின் கீழ், பரிசுத்தாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நீங்கள் அடங்கி சேவிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இல்லாதது ஒன்றுமே இல்லாததில் இருக்கலாய் அழைக்கிற தேவன் உனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் எழுந்தருளி உனக்கு இல்லாத ஒரு காரியம் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கர்த்தர் செய்துவிடும். எகிப்துக்கு போக சித்தமாயிருக்கிறான். ஆனால் தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, எகிப்துக்கு போவது யாருடைய வழிநடத்துதல்? எப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் என்றால், யோசேப்பு தான் முதலிலே எகிப்துக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. தேவ திட்டத்தை புரட்டி போடுகிற பிசாசு கண்ணும் கருத்துமாய் இருப்பான். உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை புரட்டி போடுகிறது. என் வாழ்க்கையில் தேவ திட்டம் என்ன? ஆன திருமணத்தை உடைத்து கொள்ளாது, பெற்றெடுத்த பிள்ளைகளை நொந்து கொள்ளாதே, உருவாக்கப்பட்ட குடும்பத்தை உடைத்து கொள்ள நினைக்காதே. தேவ திட்டத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கை திருமண உடன்படிக்கை, மிகப்பெரிய தனி மனித உடன்படிக்கை ஞானஸ்தான உடன்படிக்கை. இந்த 2 உடன்படிக்கை கர்த்தங்களோடு கூட செய்திருக்கிறார். திருமணம் ஆகாவிட்டாலும் கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் காணப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாய். ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையில் உத்தமியாய், கிறிஸ்துவின் மனவாட்டியாக நீ உத்தமியாய் காணப்பட வேண்டும். சபை உத்தமத்தை நிரூபித்து காட்ட வேண்டும்.
ஞானஸ்தான உடன்படிக்கை, திருமண உடன்படிக்கை, தேவ சமூகத்திலே அந்த பெரியோர்கள் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிகளும் நடத்தப்பட்ட திருமணம், அதை உடைத்து கொள்வதற்குத்தான் பல திட்டங்கள், பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கும். எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. இரு தரத்தாரை நோக்கி பார்க்கிற பொழுது, இங்கிருந்து பார்க்கிற பொழுது மற்றொரு சிலுவை லகுவாக இருக்கும். நீங்கள் அக்கறையிலிருந்து இக்கரை பார்க்கிற பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நியாயமாக இருக்கும், மற்றவர்கள் அநியாயக்காரர்களாய் தென்படுவார்கள். இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னோடு செய்த உடன்படிக்கை நான் நினைவு கூறுகிறேன். எகிப்து தேசத்திலே முற்பிதாக்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். ஆபிரகாம் இடத்திலும் ஈசாக்கிடத்திலும் யாக்கோபிடத்திலும் கர்த்தர் செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அப்பொழுது மோசே என்ற மனுஷன் எழுப்பப்படுகிறார். உன் திருமண உடன்படிக்கை நினைவு கூர்ந்துதான் கர்த்தர் நீங்கள் தெரிந்து கொள்ளாத, முன்பின் அறியாத ஒரு போதகனை அல்லது தேவனுடைய ஸ்தானாதிபதியை அபிஷேகத்தின் வாயிலாக கர்த்தர் எழுப்புகின்றார். தேவ சமூகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி தருகிறார், சுதந்திரமாக்கி தருகின்றார். ஆனால் அங்கிருந்து புறப்படுகிற வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறதை பொறுத்து தான் அந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் பாராட்டுகிற பட்சமும் பிரியமும் கீழ்ப்படிதலும் காணப்படுகிறது. இந்த மனுஷனுக்கு முன்னே தள்ளி கொண்டு போகிறது சூழ்நிலை. எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போ, எகிப்துக்கு போ. எகிப்து அப்பொழுதே செழிப்பாய் இருந்த ஒரு பட்டணம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அதல்ல. ஆண்டவர் சொல்ல, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, அநேகர் வெளிநாடு பயணத்திலே மோகமாய் இருப்பார். இது அவர்களுடைய திட்டம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இந்த மே மாதத்திலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நான் இந்த பட்டணத்தில் போய் வியாதிக்கு தீர்வு காணட்டும், அந்த பட்டணத்துக்கு போய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வளத்தை பெருக்கிக் கொள்ளட்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் மாற்றி அமைத்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிற இடத்திலே, கர்த்தர் இடைக்கப்பட்ட மனுஷனிடத்திலே, கர்த்தருக்கு நாட்டின குடும்பத்தோடு நீ காணப்படுகிற பொழுது நீ செழிப்பை காண்பாய். இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் தேவனை இணைத்த உறவோடு கூட இருக்கிறது தான் பெரிய போராட்டமாக இருக்கும். சில பேருக்கு நர்சீர் எப்படி போனது என்று நான் சொல்லுகிறேன். நர்சீர் தேவனை இணைத்த திருமணம், அதை உடைத்து கொள்வதிலே பிசாசு கண்ணும் கருத்துமாய் செயல்பட்டு கொண்டிருப்பான். அதற்கு கருவிகளாய் பயன்படுத்துகிறது வேறு யாரும் அல்ல. உங்களை கேட்டால் சொல்லுவீங்க மாமியார் என்பீங்க. இரு தரத்தாரும் என்ன சொல்வார்கள்? இரு தரத்தாத்து பெற்றோரை சாடுவார்கள். அதுதான் அவர்களுடைய தெரிந்த ஒரு காரியம். ஆனால் அல்ல, பிசாசுனுடைய ஏவுகணையாக கருவியாக செயல்படுத்தப்படுகிறது. தம்பதிகளை தான் பயன்படுத்துகிறான். முந்தின சீரை பார்க்கல உனக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உனக்கு நற்சீர் உண்டாகினாலும் முந்தின சீர் எப்படி போனது என்று தெரிந்திருக்க வேண்டும். தேவன் சொல்லுகிற இடத்துல இருக்கிற பொழுது இந்த மனுஷனுக்கு என்ன நடக்கிறது? அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஒருபுறம் அவன் கல்யாணம் நித்தியகண்ட பூர்ண இச்சா இருக்கிறது. ஏனென்றால் அந்த அபிமெலேக்கு, அந்த பகுதி ஆண்டு வந்த அபிமெலேக்கு அந்த பெண்மணி மீது ஒரு வித்தியாசமான பார்வையில் இருக்கிறான். உன்னுடைய துணைக்கு இன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த துணை தாங்குமோ, தப்புவிக்கப்படுமோ? இந்த துணை எனக்கு தான் துணையாக இருக்குமோ அல்லது என்ற காலத்தில் இது எடுபடும் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசனுடைய திருமண வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாய் இந்த கடைசி நாட்களே காணப்படுகிறது. மரியாளுடைய வாழ்க்கை, யோசேப்புடைய மரியாள் யோசேப்பு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினை தாய் தகப்பனாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய திருமணம் ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. இன்று கிறிஸ்துவின் மனையாட்டி ஆட்டுக்குட்டியோட திருமணத்திலே போகிறதும் அந்த திருசபையில் நிலைத்திருக்கிறது ஒரு கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. திருசபையிலும் நிலைத்திருக்கிறது இல்லை, வேலையிலும் நிலைத்திருக்கிறது இல்லை, குடும்ப வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கிறது இல்லை. எதில் தான் ஒரு பட்டணத்திலும் நிலைத்திருப்பதில்லை. ஒரு இடத்தில் போனால் இன்னொரு இடம் பசுமையாக தெரிகிறது. அங்கு போகிறேன், இங்கு போகிறேன், இந்த துணை வேண்டாம், வேறு துணை பார்த்து கொள்ளலாம். என் கூட படித்தவர்கள் எல்லாம் இப்படி தான் பண்ணிவிட்டார்கள். என்னோடு கூட பிறந்தவர்களும் இதை வானம் என்று சொல்லுகிறாங்க, பெற்றோர்களும் வேணாம் என்று சொல்லுகிறாங்க. பாருங்க, நிலைத்திருக்கிறது இல்லை. முடிவது நிலைத்திருப்பதான் ரட்சிக்கப்படுமா. அந்த விவாகம் என்பது அவ்வளோ ஒரு அற்பமான காரியமாய் காணப்படுது. உடன்படிக்கை என்பது அவ்வளோ அற்பமாய் காணப்படுகிறது. தேவன் செய்த உடன்படிக்கை. உங்கள் விவாகத்தில் கர்த்தரோட உடன்படிக்கை இருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, முப்புரி நூல் சீக்கிரமாக யாராது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், கணவன் மனைவி கர்த்தர். அது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அந்த மனுஷன் நொந்து கொள்ளவில்லை. அந்த பெண்மணி அதை காட்டிலும் உத்தமி. வசதி படைத்த வீட்டிலிருந்து வருகிறார்கள். அந்த அம்மையார் ரெபேக்காள் கல் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு மகள். கல் வீடு, இவர்கள் கூடாரவாசிகள், எங்கே வேணால் பேர்த்து கொண்டு போவாங்க. கூடாரம் என்ன தெரியும் இல்லையா? டென்ட். கல் வீடுன்னா நகர்த்த முடியாது. வித்தியாசம் இருக்கிறது, பொருளாதாரத்தில் வித்தியாசம் இருக்கிறது, வருமானத்தில் வித்தியாசம் இருக்கிறது, சுபிட்சத்திலும் செழிப்பிலும் வித்தியாசம் இருக்குது. ஆனாலும் அந்த பெண்மணி தன்னுடைய குறைவுபடுகிற காலத்திலே தன் சகோதரன் வீட்டுக்கு போய் கதவை தட்டவில்லை என்பது தான் ரகசியம்.
ரூத்தினுடைய சரித்திரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த நகோமி என்ற ஒரு பெண்மணி என்ன செய்கிறார்? கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், 4 பேராய் புறப்பட்டு எங்கே போகிறாங்க? மோவாபிய தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. நர்சீராய் இருக்கிற குடும்பம் எப்படி கலைக்கப்படுகிறது? நீ தேர்ந்தெடுக்கிற திசையை பொறுத்து இருக்கிறது. என்ன திசைய? கிழக்கே போனால் குடும்பம் விளங்குமா, மேற்கே போனால் குடும்பம் விளங்குமா, விருத்தி அடையுமா, வடக்கே தெற்கையா என்றெல்லாம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நிறுத்தாலே போதும், உன்னை தேடி எல்லாம் போகிறோம். இந்த மனுஷன் ஈசாக்குடைய வாழ்க்கையில் தாம்பதிய வாழ்க்கையை களைகட்டி விளங்குகிறது. வனாந்தரமான சூழ்நிலையில், வல்லமற்ற சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ரெபேக்காளோடு விளையாடினான். இது வரவேற்கத்தக்கது, இது இச்சைக்குரிய காரியம் அல்ல. சில பேருக்கு திருமணமாகி தங்கி கொண்டிருக்கிறார்களே தவிர வாழ ஆரம்பிக்கவில்லை. நான் சொல்லுகிறது என்ன என்று சபையாருக்கு புரியும். பிள்ளைகளை காரணம் காட்டுவாங்க, பொருளாதார சூழ்நிலை காரணம் காட்டுவாங்க. இதெல்லாம் நீங்கள் காரணம் காட்டுகிறபடினால் உன் சூழ்நிலை மாறாது. மாறாக இன்னும் வேதனை நிறைந்த வழிகளுக்கு துணைவரில் யாரோ ஒருத்தரை நீங்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இடறுதல் என்பது பொன் ஆபரணங்களில் இல்லை, நீங்கள் போடுகிற வஸ்திரத்தில் அல்ல. உன் கணவனை நீ வேசித்தனத்துக்கு நேரே நடத்துகிறாய், உன் மனைவியை நீ வேசித்தனத்துக்கு நேரே நடத்துகிறாய். காரணம் என்ன? உன் மனப்பாங்கு, சுயநலம் என்பது முறிக்கப்படுதான் திருமணம். உங்களுடைய பார்வைக்கு சிலரை அற்பமாய் தென்படலாம், உங்களுடைய பார்வைக்கு சிலர் குற்றவாளிகளாய் தென்படலாம், உங்களுடைய பார்வைக்கு வேறு யாரும் இல்லை, துணைவர் தான். மற்ற எல்லாருக்கும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பாங்க, ஆனால் துணைக்கு மட்டும் வினையாய் காணப்படுவார்கள். இருவரையும் சேர்த்து சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் என்ன? பிசாசுனை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல இந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? சீர் பொருந்தின ஒரு குடும்பம், கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். பெத்லெஹேம் அப்பத்தின் வீடு. அது வாழ்க்கையிலே ஒரு பஞ்சகாலம் அங்கு பெத்லெஹேமிலே வருகிறது. அப்பத்துக்கே பிரச்சனை வருகிறது, சாப்பாட்டுக்கே பிரச்சனை வருகிறது. அப்படி என்ன செய்கிறார்கள்? இவர்கள் மோவாபிய தேசத்துக்கு கடந்து போகிறார்கள். ஈசாக்குக்கு கர்த்தர் எழுந்தருளி சொல்லுகிறார், எகிப்திலே நீ போக வேண்டாம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, கேராரூலே வாசம் பண்ணுகிறான். ஆனால் இந்த பெண்மணி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இவர்கள் கடந்து போகிறார்கள். மோவாபிய பட்டணம் என்பது, தேசம் என்பது என்ன என்று உங்களுக்கு தெரியும். லோத்துக்கும் லோத்தினுடைய மகள்களுக்கும் பிறக்கப்பட்ட 2 பிள்ளைகள் தான் அம்மோன் புத்திரர் மோவாபியர். இந்த மோவாபுடைய கோத்திரப்பிதா லோத்தினுடைய மகளுக்கும் லோத்துக்கும் பிறந்த ஒரு பிள்ளை. அது முழுக்க வேசித்தனத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம் ஆகியால் அந்த கோத்திரப்பிதா வேசித்தனம் அவனுடைய தலையாய ஒரு செய்கையை காணப்படும். சில பேர் எது எடுத்தாலும் பணத்தை வைத்து சாதிப்பார்கள், சில எது எடுத்தாலும் பலத்தை வைத்து சாதிப்பார்கள், சிலர் பதவி வைத்து சாதிப்பார்கள். இவர்கள் மோவாபியர்கள் எதை வைத்தாலும் பெண்ணை வைத்து சாதிப்பார்கள். வேசித்தனத்தினாலே இவர்கள் மேற்கொள்ளலாம் என்பது இவர்களுடைய அபிப்பிராயம். அவர்களுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமானவைகள், கர்த்தருக்கு அருவருப்பான வழிகள். எது கர்த்தர் தள்ளி சபித்து வைத்திருக்கிறாரோ சாபகரமான ஜனங்களிடத்தில் போய் சேருகிறது தான் இந்த பெண்மணியினுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. திருமணத்தை உடைத்து கொண்டு வேறொரு விவாகரத்து வாங்கின மனுஷனை பார்த்து திருமணம் செய்கிறது சிலருக்கு ஆசையாக இருக்கும். நடைமுறை இங்கே ஏதோ வறட்சி திரட்சி எதுவுமே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எதிலுமே நிலைத்து இருக்கிறது கிடையாது. இதை காட்டில் அது பசுமையாய் காணப்பட்டது. அங்கு போகிறார்கள், அங்கு போய் இணைக்கப்படுகிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது? சோதனைக்கென்றே 2 திருமணம் நடக்கிறது. ஓர்பாலை விவாகம் செய்கிறார்கள், ரூத்தை விவாகம் செய்கிறார்கள். 2ம் மோவாபிய ஸ்திரீகள் தான். ஆனால் திருமணமான கொஞ்ச நாட்களிலே இந்த 2 பிள்ளைகள் போய்விடுகிறார்கள் என்றால் மறித்து விடுகிறாங்க. கணவன் மறித்து விடுகிறான். ஆண் துணை என்பது இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் தேவனுடைய வழியில் நிற்கிற வர்ற கர்த்தனுக்கு பெருக்கத்தின் வழியை நடத்துவார். தேவனுடைய வழிக்கு பொல்லாப்பான வழியை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தேவநாமம் தரி வைக்கப்படுகிற பொழுது எதிர்பாராத அதிசயங்களுக்கு பதிலாக அகால மரணங்கள் நிறைவேறும். எவன் ஜபித்தாலும் விளங்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஒன்று கர்த்தருடைய வேதம் போய் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் மனுஷனுடைய வாய் உண்மை பேச வேண்டும். உங்களுக்கே தெரியும் எது உண்மை பேசும், எது மெய், எது பொய்யாக இருக்கும் என்று உங்களுக்கே எப்போது தெரியும். அந்நியனுக்கு பிணைக்கப்படுகிற வெகு பாடுபடுவான். நான் திருமணம் செய்ய போகவில்லை, வயிற்றை ஆற்றிக்கொள்ள, பசி ஆற்றிக்கொள்ள போனேன், வேலைக்கு தான் போனேன். இறை தேடி இறையானவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். நான் வேலைக்கு தான் போனேன், அங்கு தான் பார்த்தேன் இந்த பெண்ணை, அங்கு தான் அந்த மனுஷனை பார்த்தேன், அங்கு தான் நான் இதை தன் வசப்படுத்தி விட்டான். நான் அன்பு காட்டினான், என் மனதுக்கு இன்பமாக பேசினான், ஆறுதலாக இருந்தது, அவலட்சணமாய் இன்று முடிந்தது.
கடைசியில் பார்க்கிற பொழுது இருக்கிற இடத்தில் இருந்திருந்தால் இழப்பு வந்திருக்குமா? கொஞ்சம் வனாந்திரம், கொஞ்சம் வறட்சி, கொஞ்சம் அப்பத்துக்கு தட்டுப்பாடு, கர்த்தர் சாக விடுவதில்லை. ஒரு வேளையாக இல்லவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது இல்லவா? அந்த ஒரு வேளை சாப்பிட்டு உண்மையாக இருந்து பாருங்க, 10 பேருக்கு கொடுக்கப்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது? மாம்சத்தை பேணி காப்பதற்கென்று திசையை மாற்றிக்கொள்ளுகிறாங்க. இந்த மனுஷனோடு குடும்பம் நடத்தினா இனி வாழ முடியாது ஐயா. இந்த மனுஷனோடு குடும்பம் நடத்த முடியாது, இந்த மனுஷியோடு குடும்பம் நடத்த முடியாது. இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் எடுத்துக்கொள்வாங்க. நல்லா அந்த பெண்மணியை கோபப்படுத்துகிற அளவுக்கு தூண்டி விடுகிறது. அதன் பிறகு அது கோபக்காரி என்ற ஒரு பட்டத்துக்குள்ளே நடத்திவிட்டு, கோபக்காரியோடும் சண்டைக்காரியோடு வாழ்வதை காட்டிலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் உருவாக்குறது யாரால? துணைவர்கள் இருவரும் தான் இருவருடைய பிழைக்கு காரணகர்த்தாவாக காணப்பட வேண்டும். அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மாமியாரையோ பெற்றோரையும் இரு வீட்டாரையும் சாடக்கூடாது. அவன் அம்மா சொல்லி கெடுக்குது, அந்த அம்மா நல்ல புருஷனமோ நல்ல மனுஷன், அவங்க அம்மா தான் கெடுக்கிறான். அந்த கருவிலேருந்து வந்தவன் தானே அவன். கொஞ்சமாவது புத்தி வேணாம். படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 முழம் இருக்கும் டிகிரியே பேருக்கு பின்னாடி. இல்லை தாய் பகையான் குட்டி ஓரவான், 2 பேருமே சொல்கிறேன். அவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க மனுஷ உறவுகளில். தாய் எப்படி அப்படி தான் பிள்ளை. எசேக்கியேல் 16 அதிகாரம் சொல்லுகிறது, தாய் எப்படியோ அப்படி தான் பிள்ளை. எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், அது வேற இது வேற இல்லை. அதில் இருக்கிற வெறுப்பு இதில் சரி கட்டப்படுகிறது என்பது உண்மைதான். ஆனால் நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், ஒரு வறட்சி, ஒரு தேவை, ஒரு தட்டுப்பாடு என்றது நிமித்தம் உடனே நீ மாற்றிக்கொள்ளுகிறாயே திசையை, உடனே நீங்கள் மாற்றிக்கொள்ளப்படுகிறீர்கள் அல்லவா? மார்க்கம் தப்பி நட்சத்திரமாய் சில பேர் என்ன செய்வாங்க? அப்படி பண்ண மாட்டார்கள். அவர்கள் கட்டிலே தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்கள். ஒரு மனுஷனை எப்படி காய்ச்சலுக்குள்ளே நடத்த வேண்டும், எப்படி மேய்ச்சலுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று பெண்கள் அறிவார்கள். கட்டிலில் நியாய தீர்ப்பு, தாம்பதிய வாழ்க்கை ஒத்து வரமாட்டாங்க இவங்க. மற்றவர்களே தண்டனை கொடுக்குறாங்களாம், இடர் செய்கிறாய், யூ ஆர் மேக்கிங் another man to go astray, not another man, your own body. வேதம் சொல்லுகிறது, சரீரமாகிய இப்போ மனைவியினுடைய சரத்துக்கு கணவன் அதிகாரி, கணவனுடைய சரத்துக்கு மனைவி அதிகாரி. நம்ம நினைத்தால் என்னவென்ன செய்யக்கூடிய வல்லமையை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். காரணம் சொல்லிக்கொண்டு தட்டி கழித்து கொண்டு அந்த மனுஷனை வறட்சிக்குள்ளே நடத்தி அந்த மனுஷன் திசை திருப்பப்பட்டு ஆணுடைய மூளை நிர்வாணத்தை டக்குன்னு இருக்கும். படைப்பே அப்படி தான். பெண்ணுடைய மூளை நிர்வாணத்தை அங்கீகரிக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் நிர்வாணத்தை அங்கீகரிக்காது, அன்பு ஆறுதலை அங்கீகரிக்கும். இது படைப்பே இப்படி தான். தட்ஸ் கிரியேஷன். அவன் டக்குன்னு அங்கே போகிறான் இங்கே போகிறான். அது பிறகு அவனுக்கு வேசி கல்லன் என்ற பட்டத்தை குத்தி என் இடத்துல வேற ஒருத்தி வந்துட்டா, இனி நான் போக மாட்டேன் அந்த மனுஷங்கிட்ட. என்னென்ன மாதிரியெல்லாம் சூது பாருங்கள். பாருங்கள், இதனுடைய வீட்டில் பிள்ளைகளை எப்படி அவர்கள் யாருன்னா பெண் எடுக்கிறவர்களோ, பிள்ளை பார்க்கிறவர்களோ அடுத்த திருமணத்தில் உன்னை நியாயம் தீர்த்து விடும். நீ கணவனுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு துரோகம், நீ செய்த வேசித்தனம் அல்ல, நீ செய்கிறது வேசித்தனம் அல்ல. உங்களை நீங்கள் பரிசுத்த ஜாதியாக நீங்கள் காத்துக்கொள்வதாக நினைத்து கொண்டு மற்ற மனுஷனை நீங்கள் வேசித்தனத்துக்குள் நடத்தி விட்டு ஊழியத்துக்கு வரன்னு வருவாங்க. இதில் குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனையை தீர்த்து கொள்ளாமல் நீங்கள் ஊழியத்துக்கு வருவீர்கள் என்றால் அந்த ஊழியம் கனி கொடுக்காது. நீ செய்கிறது ஊழியம் அல்ல. வீட்டிலே ஒரு மனுஷனை நீ துஷ்பிரயோகம், உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு புருஷனை நீ வேசித்தனத்துக்குள்ளே நடத்துகிறாய். புருஷனை நீ மனைவியை வேசித்தனத்துக்குள்ளே நடத்துகிறாய். ஆமாம், உங்களுக்கு எல்லா கோபமும் அதான் வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உன் கோபம் தனியாக கடவுது. இந்த இடத்துல எல்லாம் தானே ராஜா தானே மந்திரி, எல்லாம் நகோமி அம்மா எடுக்கிறது தான் முடிவு. சில வீட்டிலலாம் புருஷர்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்றதில்லை. காணக்கூடிய புருஷனே ஒரு பொருட்டை எடுத்துக்கொள்ளுகிறதுல அப்புறம் கர்த்தருடைய மனுஷனையும் கர்த்தருடைய வார்த்தை எங்கேருந்து நிலைத்து இருக்க முடியும்? எல்லாம் இந்த அம்மா எடுக்கிறது தான் தீர்மானம். அந்த மனுஷன் பாவம் கூப்பிட்ட இடத்துக்கு வருவார், அவ்வளோதான். ஏன்? எஸ்தர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரம் சொல்லுகிறது, எல்லா புருஷர்களும் தன்னுடைய வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும். கொரிந்தியர்லாம் அதை தான் சொல்லுகிறது, தீத்துவில் அதை தான் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கதை போல புருஷருக்கு கீழ்ப்படிங்க மனைவிமார்களேன்னு. இங்கே நடக்கிறது எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறது.
அதன் பிறகு வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் தீர்க்கதரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறவில்லை? கர்த்தரிடத்தில் நான் கோபமாக இருக்கிறேன், உபவாசிக்கிறேன், பதில் வரவில்லை, ஊழியராய் போய் தலையை கொடுக்கிறேன், ஜெபிக்கிறார்கள், எல்லாம் ஒரே விதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள், ஆனால் ஒன்று நிறைவேறவில்லை. காரணம் என்ன? நீங்கள் வீட்டிலே சிலுவையில் அறையிறீங்க. வீட்டில் இருக்கிறவங்களை, சொந்த வீட்டாரை நீங்கள் பகைக்கிறீர்கள், சொந்த குடும்பத்தை நீங்கள் விசாரிக்க தவறுகிறீர்கள். இதில் விசாரணைலாம் ஒன்றும் இல்லை. வெளியரங்கமாகவே தெரிகிறது அந்த மனுஷன் சிறுமைப்படுத்தப்படுகிறான். வெளியரங்கமாகவே தெரிகிறது மனைவி சிறுமைப்படுத்தப்படுகிறான். இதற்கு மாமியார் என்ன பண்ணிச்சு, மாமனார் என்ன பண்ணாங்க? அவங்க சொல்லி கொடுத்து தான் இவங்க செய்கிறான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்த வேறு வேலை இல்லை அவங்களுக்கு. அது கல்யாணம் ஆனோன்னே அது வேலையை பார்த்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிச்சின்னு இருப்பாங்களே தவிர உன் குடும்பத்தை கெடுக்கிறது உன் மன எண்ணம் தான். மாமியாரும் சொல்லி தரல, மாமனாரும் சொல்லி தரல, அவங்க அப்பனும் சொல்லி தரல, ஆத்தாலும் சொல்லி தரல, உன் மனசு சொல்லி தரது உனக்கு. அப்படிலாம் அவங்க அம்மா இருக்காளே, அவன் அம்மா இருந்த தொட்டு தான் இவன் வந்தான் புருஷன். இல்லை, நியாயமாக பேசணும். இதுக்கு ஆமாம் சாமி போடுற நாள் போதுக்கிறவங்க பின்னாடி இருப்பான் நீங்கள் கொடுக்குற தசம்பாகத்துக்கு. அதோடு அவ்வளோதான், குடும்ப வேலைங்களாம் மாறிட்டான். நீ விருத்தியை காண மாட்டாய், நர்சீரை கெடுத்து கொண்டிருக்கிறாய். மே மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. கோர்ட்டெல்லாம் லீவு இந்த மாதம் பார்க்குறேன். ஜூன் மாதம் தான் நான் ஃபைல் பண்ணுறேன் டைவர்ஸுக்குன்றீங்களா? நர்சீர் உண்டாக செய்ய போகின்றார். கொஞ்சம் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க. மற்றவங்க மாறணும்னு நினைக்கிற நம்ம மாறணும்னு நினைக்கணும். முதல்ல அவங்க அம்மாவை பார்க்கறத விட்டுறணும். இரு தரத்தாரும் சொல்கிறேன், கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த மாப்பிள்ளையோடைய அம்மாவும் இந்த பெண்ணுடைய அம்மாவும் பார்க்க மறந்துடணும். அதை சில பேர் அதுங்களோட வாழ்ந்து கொண்டிருப்பான் நினைவில். அம்மா சொல்லி கொடுத்தாலா? 2 பேருமே ஒரே கோரஸை சொல்லுவான். 2 பேர் சாற்ற கூட்டுறமோ இரு தரத்தார் பெற்றார் தான். அது சொல்லி கொடுத்தா கேட்குமா? அதை அப்போயே கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்லிச்சு அவங்க அம்மா. கேட்டுச்சு அது பொண்ணு? இல்லை, அந்த புருஷனை கூட தான் சொல்லியிருப்பாங்க, மகனை இந்த வேணாண்டா இந்த பேயன்னு கேட்டானா? அப்போ கேட்காதவன் இப்போ கேட்க போகிறான்னா? இல்லை, நம்மளே அப்போ கேட்கல, இப்போ கேட்க போகிறோமா? நம்ம எடுத்துக்கொள்ளணும், நிஜத்தில் வாழ வரணும். கையில் வேதத்தை பார்த்தா 2000-3000 ரூபா வேதம் கூட ஒரு 200 ரூபா வேத புஸ்தகம் இல்லை. அது கோல்டன் வேதம். வேதத்தை நான் மொத்தமாக உயர்த்தி சொல்கிறேன். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உடுத்துக்கிற உடையில் அவ்வளோ கரிசனை கண்காணிப்போடு உடுத்துக்கிறீங்க, பிராண்டடு வேத புஸ்தகம் 2000 ரூபா பைபிள் வாங்கி கையில் எடுத்துன்னு வர தான் வர தெரியுது. நல்லது. அதில் இருக்கிற சத்தியத்துக்கு மட்டும் ஏன் அற்பமான ஒரு கவனம் செலுத்துகிறீர்கள் என்று தான் நான் சொல்ல வரேன். 2000 ரூபா புஸ்தகம் வேத புஸ்தகம் வச்சு சந்தோஷம், வரவேற்கிறேன், சந்தோஷம். பைபிள் சொசைட்டிக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவங்க மூலமாக அதில் இருக்க வேத வசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடைசியில் இந்த அம்மா போச்சு, திரும்பி வரப்போ பார்த்தா ஆண் என்பதே இல்லாதாயிடுச்சு. கொஞ்ச நாள் ஓர்பால் சொல்கிறேன் நானும் வரேன்றா. சில பேர் அப்படி தான் வேலையை ரிசைன் பண்ணணும் பண்ண மாட்டான். வாழ்க்கையில் சொல்கிறேன், வேலை ஸ்தலத்தில் நான் வேலையை விட்டு போகிறேன்னுவான். சில பேர் டிவோர்ஸ் பண்ணுறேன்னுவான், செய்ய மாட்டான். சிலது பூனை மாதிரி இருக்கும், அதெல்லாம் பண்ணிட்டு வரும். அது மாதிரி அவள் கடைசி வரைக்கும் வரேன்னா அது அந்தம்மா வரவே இல்லை. லாஸ்ட்டில் அது ஃபில்டர் ஆகிடுச்சு. அது கடைசி நேரத்தில் lastminute.com மாதிரி அது பின் வாங்கிடுச்சு, வரல. ரூத்து கூட வந்தான். சரி, எல்லாரோட கவனம் ரூத்து மேலே போச்சு. ஆனால் செத்து போனானே புருஷன் பிள்ளைங்க, அதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும். எப்படி செத்தான்? மோவாபிய தேசத்தில் சாவணும்னா கர்த்தர் கொண்டு வராரு. சாபகரமான தேசத்தில் போய் காலை வச்சு அங்கே போய் பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி, இஸ்ரவேலே கேள், உன்னை நீ கெடுத்து கொண்டாய், இந்த மே மாதத்தில் உனக்கு சகாயம் வந்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் நீ கட்டி எழுப்பப்பட போகிறாய். மனதை மாற்றிக்கோ. முந்தினவன் நினைக்க வேண்டாம், பூர்வமால் நீ சிந்திக்க வேண்டாம். உனக்கு கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். இது கர்த்தரோட எதிர்பார்ப்பு சொல்லுகிறேன். மோவாபிய தேசத்திலே போகிறதே முதல்ல தப்பு. அதன் பிறகு நம்ம காதுக்கு வருகிறது. யூதேயாவில் உள்ள பெத்லெஹேம் தேசத்தில் அப்பம் மறுபடியும் கொடுக்கப்படுகிறது. அப்பத்தினுடைய அந்த வறட்சி போய்விட்டது. இந்த கார்பரேஷன் வாட்டர் மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி வருதான்னு கேட்பான், இல்லை. இப்போ தண்ணி வருதுன்னா எல்லாம் ஓடுவான். ரேஷன் கடையில் எண்ணெய் ஊற்றுறானா கேட்பான், இல்லை. இப்போ எண்ணெய் ஊற்றுறானா எல்லாம் திருப்பி ஓடுவான். இது ஒரு காலம் ரேஷன் கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோன்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு தேவை தட்டுப்பாடு இருந்தாலும் அங்கே இருப்பதில்லை. அப்போ வாழ்க்கையில் போராட்டம் என்றால் நீ காணாமல் போய் விடுகிறாய் என்றால், அப்போ வளம்னா நான் வருவேன், வறட்சினா வனாந்திரம்னா நான் வருவதில்லை. அப்போ வாழ்க்கை முழுவதும் நமக்கு இழப்பு அலைச்சல், நல்ல மேய்ச்சல் இருக்காது. எல்லாம் இருந்தும் இதுக்கு நமக்கு நகோமிக்கு நியாய தீர்ப்பெல்லாம் வரவில்லை. சரீரத்தில் ஒரு கோளாறு வரவில்லை, கண் போகவில்லை, காது போகவில்லை, எல்லாமே நல்லா வேலை செய்யுது.
சரீரத்தில் எந்த கோளாறும் இல்லை, மனது தான் கோளாறு. மறுபடியும் கேட்டு இந்த அம்மா வருது, பெத்லஹேம்கே போகலாம், அது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. அந்த இடத்துக்கு மறுபடியும் வர ஆரம்பிக்கிறது. வந்துட்டு என்ன அம்மா கப்ப கூட கடைசி வரைக்கும் மனம் திரும்புதல் இல்லை. என்ன சொல்லுகிறது, நகோமின்னு யாரோ கூப்பிட்டுருக்காங்க, என்னை நகோமி என்று சொல்லாதே, கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். யார் கசப்பை கட்டளையிட்டு தான்? கர்த்தர் கசப்பை கட்டளையிட்டாராம். செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு ஆண்டவர் மேலே பழியை தூக்கி போட்டுட்டு பெரும்பான்மையானவர் நகோமியை போல தானே இருக்கிறார்கள். அதெல்லாம் செப்பனிட்டுக்கிறது தான் தேவ சமூகம். இந்த மாதத்திலாவது ஒரு கண்ட்ரியில் இது உஷ்ண காலம், இந்தியாவில், சவுத் இந்தியாவில். சில கண்ட்ரியில் இது ஒரு குளிர்காலம். இது பருவநிலைகள் மாறுகிறது, உருவநிலைகள் மாறுகிறது, பல காரியங்கள் மாறும். ஆனால் வேத வாசனம் மட்டும் மாறாது. நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இன்று ஒரு முடிவுக்கு வந்து விடுங்க. 1ஆம் தேதியில் ஐயா என்னை முற்றிலும் மன்னித்து விடுங்க ஆண்டவரே. நீ நாட்டின இடத்தில், நீ நாட்டின ஸ்தலத்தில், நீ நாட்டின மனுஷனோடு மனுஷியோடு வாழ விரும்புகிறேன். உண்மையாய் மெய்யாய் வாழப்போகிறேன், தங்குகிறதில்ல. கேட்டால் நான் வாழ்கிறேன் பெருசாக ஒன்று வெடிக்கும். அப்புறம் வீட்டில் நீங்கள் கொடுக்குற அந்த வறட்சியெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னொருத்தன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். யார் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம்? புருஷனும் மனையும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. நிரந்தரமாய் திருமணத்தை உடைத்து கொள்ள. எந்த சபையை சேர்ந்தவன் வந்தாலும் சரி, எந்த போதகன், எந்த தேவ தூதன் வந்தாலும் கேட்க மாட்டான். வண்டி நிற்காது, எக்ஸ்பிரஸ்மெண்ட் ஆகிடும். அப்புறம் நடைமுறை வாழ்ந்து நீங்கள் தீர்மானித்துட்டீங்க.